உறவுகளை இழந்து நிர்கதியாக பலர் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக குழந்தைகளுடைய நிலைமை அப்படின்றது மிகவும் கவலைக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்கள்கிட்ட அமைச்சர் பேசினாரா? அவர்களுடைய கல்வி செலவு இல்லை மற்ற விஷயங்களுக்கு என்ன மாதிரியான உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கிறது? குறிப்பா தாய் தந்தை இழந்த அந்த குழந்தைகளை சந்தித்து அவர்களுக்கும் ஆறுதல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே பலர் அந்த குழந்தைகளுக்கு கல்வியை தொடர்வதற்கான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அதை அரசு பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல ஏற்கனவே அவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இருவரையும் தாய் தந்தை இருவரையும் இழந்து நிற்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு தேவையான மற்ற உதவிகளையும் படிப்பை தொடர்வது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது அரசின் சார்பிலும் அதிகாரிகள் சார்பிலும் அது ஆய்வு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளி வளாகத்துல அந்த நிவாரணம் வழங்குவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே உயிரிழந்தவர்கள் மட்டுமில்லாமல் சிகிச்சை பெறக்கூடிய நபர்களும் அங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய உறவினர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அரசு அறிவித்துள்ள அந்த நிவாரண தொகையையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். ஏற்கனவே நேற்றைய தினம் அமைச்சர் ஏவா வேலு மற்றும் மா சுப்பிரமணியன் நேரில் சென்று அந்த தகவலை எல்லாம் முதலமைச்சரிடம் தெரிவித்திருந்தார்கள். இங்கு நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்தும் மருத்துவ உதவிகள் குறித்தும் சிகிச்சைகள் குறித்தும் அதே போல எந்த மாதிரியான நிவாரணம் தேவைப்படுகிறது என்ற கோரிக்கையை எல்லாம் முதலமைச்சரிடம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் தற்போது 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை உயிரிழந்தவர்களுக்கும் சிகிச்சை பெறுபவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் என நிவாரணத் தொகையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த குழந்தை, அதாவது பெற்றோரை இழந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான உதவிகள் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர் கூட அவர் சந்தித்து பேசிய போது கூட அரசு அவருடைய கல்வி செல்வை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தினார். அதிமுக சார்பாகவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக மாதந்தோறும் அவர்களுக்கு உதவித்தொகையாக 5,000 ரூபாய் வழங்குவதற்கு அதிமுக சார்பில் முன்வந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அரசு சார்பிலும் அந்த நடவடிக்கை, அதாவது அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்கு ஏற்கனவே கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அந்த கோரிக்கை நிச்சயமாக பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக குறிப்பிட்டதைப் போல உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அதே போல சிகிச்சையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கோகுல், சிகிச்சை முறைகளில் என்ன மாதிரியான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு? குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் பேசுறப்ப விஷமுறிவுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து தமிழகத்தில் கையிருப்பு இல்லை, உடனடியாக அந்த மருந்து இருந்துச்சுன்னா நாம நிறைய பேரை காப்பாத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. மருத்துவத்துறை அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தது. சிகிச்சையில என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு கோகுல்? நிச்சயமாக, அதாவது நேற்று உயிரிழப்போட எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் நேற்று இரவில் இருந்து உயிரிழப்போட எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. இன்று அதிகாலை ஏறக்குறைய 38 வரை தற்போது உயிரிழப்பானது நடந்திருக்கிறது. இந்த அதிகாலையில உயிரிழப்போட எண்ணிக்கை அதிகரித்திருந்தது. குறிப்பாக பலருக்கு நேற்று மாலையிலிருந்து இன்று காலை என பலர் அவர்களுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். ஏறக்குறைய 115 பேருக்கு இந்த உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடனடியாக கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனை மட்டுமல்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய விழுப்புரம், சேலம் மற்றும் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனைக்கெல்லாம் உடனடியாக மேல் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டது. அதே போல கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் தேவையான உபகரணங்கள் இல்லை என்ற ஒரு கருத்து முன்வைத்திருந்தாலும் அதை அமைச்சர் மறுப்பு தெரிவித்திருந்தால் அனைத்து உதவிகளும் தேவையான சிகிச்சைகள் அனைத்தும் வழங்கப்பட்டு வருவதாகவும், அதே போல மருத்துவ குழுக்கள் திருச்சி, சென்னை உள்ளிட்ட பெரிய மாநகரங்களிலிருந்து மருத்துவர்களும் வந்திருக்கிறதாகவும், உடனடியாக உடற்கூறு ஆய்வு செய்து அந்த உயிரிழந்தவருடைய உடல்களும் உறவினர்களுடன் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது. மருத்துவ குழுக்கள் ஒவ்வொரு கிராமங்களாக சென்று திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்தால் அவர்களை அழைத்து வந்து மருத்துவமனைக்கு தேவையான உடனடி சிகிச்சை வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்டோர் இன்னும் கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனையில தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அவருடைய உடல்நிலை சற்று முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சிலர் ஆபத்தான நிலையில் இருந்தாலும் பெரும்பாலானோருக்கு உடல்நிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும், ஓரிரு நாட்கள் மருத்துவமனையில் தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் நலமுடன் வீடு திரும்புவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் நேரில் சென்று மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் தற்போதைய சிகிச்சை முறை குறித்தும், அதே போல மருத்துவர்கள் எந்தெந்த மாதிரியான
சிகிச்சை அளிக்கிறார்கள், எங்கிருந்தெல்லாம் மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள், மருத்துவ குழு எத்தனை பேர் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதற்கான உத்தரவாதத்தை உறவினரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். உறவினர்களும் உடன் இருந்து அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் தற்பொழுது அமைச்சர் மூலம் கிட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள், நிவாரண உதவிகள் என தொடர்ந்து அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கள்ளச்சாராயம் காட்சி இது போன்ற ஒரு துயர சம்பவத்துக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும், அதே நேரத்தில் அவருடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இதுவரை 3 பேர் அதிகாரப்பூர்வமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு 10 பேர் விசாரணைக்கு பிடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு 900 லிட்டர் கள்ளச்சாராயமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் தொடர்புடைய இதில் பின்னணியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் மீதும் இதற்கு இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்த நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை பல அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் வலியுறுத்தி வர்றாங்க. நந்தா, தெருவுக்கு தெரு மரணங்களே இல்லாத வகையில் இல்லை என்ற அளவிற்கு சோகத்தின் காட்சியாக மாறியிருக்கிறது கருணாபுரம் கிராமம். தொடர்ந்து மருத்துவமனையில் உடற்கூறாய்வுகளில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் 38 பேர் அப்படின்றப்ப அதுக்கு போதுமான அளவிற்கு பணியாளர்கள் இருக்கிறாங்களா? உடனுக்குடனாக உறவினர்கள்கிட்ட உடல் ஒப்படைக்கப்படுதா? இறுதிச் சடங்குக்கு என்ன மாதிரி ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் உயிரிழந்தவருடைய உடல்கள் நேற்று இரவே பெரும்பாலான உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு இன்று அதிகாலை உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதே போல சேலம் மருத்துவமனை, ஜிப்மர் மருத்துவமனை, விழுப்புரத்தில் உயிரிழந்தவர்கள் தனித்தனியாக உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. அதாவது இரவு நேரத்திலேயும் உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக பிரத்யேகமாக மருத்துவ குழு வரவழைக்கப்பட்டார்கள். உடனடியாக உறவினர்கள் காத்திருக்காமல் அந்த உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு உடனடியாக உடல்களானது ஒப்படைக்கப்பட்டது. இறுதி சடங்கு, அதாவது ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த உறவினர்கள் அவங்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து அந்த இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுகிறது. ஒரே இடத்தில், அதாவது கருணாபுரம் ஆற்றங்கரை ஓரம் ஒரே இடத்தில் அனைத்து சடலங்களையும் இறுதி, அதாவது எரிப்பதற்கான, உடலை தகனம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. அதற்கு வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறையும் அந்த ஏற்பாடுகளை செஞ்சு வராங்க. கருணாபுரம் அந்த ஆற்றங்கரை ஓரம் அதற்கான ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. இன்று மாலை அவர்களுக்கான இறுதி சடங்கு மற்றும் இறுதி தகனமானது நடைபெற இருக்கிறது. காட்சிகளில் பார்க்க முடியுது, உறவினர்களை இழந்த நெருக்கடியாக நிற்கக்கூடிய மக்கள் அமைச்சரை பார்த்து தங்களுடைய வழிகளை கதலோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அவர்களுக்கான நிவாரணத் தொகையை அமைச்சர் வழங்கி வரார். இந்த நிலையில சிகிச்சையில இருக்கிறவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? தொடர்ந்து எத்தனை பேர் ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்க? அவங்களுக்கான உயர் சிறப்பு சிகிச்சை வழங்கப்படுதா? நிச்சயமாக ஏற்கனவே நம்ம சொன்னது போல 115 பேர் இந்த கள்ளச்சாராயம் மருந்தியதில் உடல்நலம் பாதிக்கப்பட்டாங்க. அதுல ஏறக்குறைய 38 பேர் சிகிச்சை பலனத்தை உயிரிழந்திருக்காங்க. மீதம் இருக்கவர்கள் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மட்டும் ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் இருக்காங்க. மற்ற சேலம், ஜிப்மர் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட மருத்துவமனைகளையும் சிலர் சிகிச்சையில் இருக்காங்க. அவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ சிகிச்சைகளும் மருத்துவ உதவிகளும் செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மற்ற, அதாவது அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் மற்ற கட்சி தலைவர்களும் நேரடியாக சென்று அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு மருத்துவரிடம் அளிக்கக்கூடிய சிகிச்சை குறித்து கேட்டிருந்தாங்க. மருத்துவ குழுவுடைய அந்த மருத்துவ உதவிகள், சிகிச்சை முறைகள் குறித்து பலர் சிறப்பாகவே மருத்துவர் செயல்படுவதாக அந்த கருத்தை வலியுறுத்தினாங்க. அதே நேரத்தில் மற்ற நபர்கள், அதாவது உறவினர்களுக்கு முழுமையான தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. மற்ற உறவினர்கள் வெளியில் காத்திருப்பதாகவும் அவர்களுக்கு தங்களுடைய உறவினருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, தங்களுடைய குடும்பத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற அவருடைய உடல்நலம் குறித்து தங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. தற்பொழுது மருத்துவர்கள் தரப்பில் அவர்களுடைய உடல்நிலை குறித்து தெரிந்து கொள்வது